வணக்கம் நண்பா. 2026 இந்த வருடம் இன்னைக்கு உலகம் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. எல்லாத்தோட கையிலையும் உலகம் வந்துருச்சு. அலைபேசி மூலியமாக நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த நொடியில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அலைபேசி வந்ததுனால நல்லதா கெட்டதா, மனித குலம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில கசப்பான உண்மைகளை நீங்கள் இந்த காணொளி மூலிமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த காணொளியை, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஓட்டாமல் தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு வீடியோ. நண்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக நமக்கு இந்த அலைபேசி, இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? எதுக்காக நம்ம அதை வாங்கணும்? சீக்கிரமாக நமக்கு ஒரு கால் கனெக்ட் ஆகும். சீக்கிரமாக நமக்கு பார்த்திங்கன்னா யார் கூட பேசுகிறோமோ அவங்க கூட நம்ம தொடர்பு நிலைக்கு சீக்கிரமாக செல்ல முடியும். விரைவில் செல்ல முடியும். ஜியோ, ஏர்டெல் அது மூலிமா அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ அறிவாற்றல் நம்ம மனிதர்கிட்ட இருந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. ரொம்ப 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 நினச்சி பார்க்கும்போது சந்தோஷம். இன்டர்நெட் அது நமக்கு கிடைக்கிது. அது மூலிமா நம்மளால் நிறைய ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. நிறைய நம்மளால் பார்த்திங்கன்னா தேடி படிக்க முடியுது. ஆனால் 90% பேர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கெட்ட விஷயத்துக்கு மட்டும் ஒரு அற்ப சுகம், ஒரு 5 நிமிஷம் சுகம், ஒரு 10 நிமிஷம் ஒரு அற்ப சுகத்துக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த அலைபேசியை பார்த்தீங்கன்னா வாங்கவும் செய்கிறீங்க, பயன்படுத்தவும் செய்கிறீங்க. அந்த அற்ப சுகம் நான் எதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதான் ஆபாச படமும் அண்ட் முக்கியமானது சுய இன்பமும். அது மட்டும் அல்லாமல் கேம்ஸ், ஆன்லைனில் விளையாடுற விளையாட்டுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெறும் அற்ப சுகம். இதனால் ₹1 கூட நாளைக்கு உங்கள் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பயனே இல்லை. ₹1 கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னா, அதிகமாக நீங்கள் ஆபாச படம் பார்க்குற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதிகமாக ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதிகமாக விளையாட்டுக்குள்ளே கேம்ஸ்குள்ளே, ஆண்ட்ராய்டு கேம்ஸ்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் நிம்மதி கெட்டு குட்டிச்சவராக போகும். மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுடைய பிரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படிஞ்ச மாதிரி, ஏதோ ஒரு ஃபாகு படிஞ்ச மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே, ஒரு மூளைக்குள்ளே ஏதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு உணர்வு உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட நேரம், முக்கியமான உங்களுடைய நேரம் விரயமாகும். அண்ட் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பணம் பறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதனாலவே பணத்தை விட்டுட்டு ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளோ பணம் நான் தேவையில்லாமல் விட்டுட்டேனே, இந்த ஒரு அற்ப சுகத்துக்கு, இந்த ஒரு அற்ப இன்பத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பணத்தை விட்டுட்டேன், நான் என் நேரத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல பேர் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது நீங்கள் நிறைய பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களையே அறியாமல் 18 வயசு 17 வயசு இப்போ தான் நீங்கள் அந்த அலைபேசியை கையில் வாங்கியிருக்கீங்க. இல்லை நான் 25 வயசு ஆயிடுச்சு, நான் 5 வருஷமாக நான் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டேன். எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும், இந்த காணொலியை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற பல மக்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகணும். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணி அதை நமக்கு ஒரு ப்ரூஃபாக, நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணி ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, பட் நம்ம அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக நினைக்காம அதை நம்ம கடந்து போக ஆரம்பித்தோம். ஜஸ்ட் லைக் திரும்ப நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அற்ப சுகத்தை தான் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இப்படி தேடி ஓடுறதுனால எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நிம்மதியை இழந்து இன்னைக்கு வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான். இந்த உலகமே சரிங்களா, இந்த உலகமே, நம்ம உலகத்தையே நான் சொல்கிறேன், எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணத்தை மட்டும்தான் விதைக்க காத்துட்ருக்குது, விதைச்சிட்டு இருக்குது. நம்ம மக்களும் அதை தேடி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னே தெரியாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னே தெரியாமல், வாட் இஸ் அவர் பர்பஸ் அது என்னன்னே தெரியாமல் நம்ம எதற்காக இந்த ஒரு
இந்த ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழணும், இந்த ஒரு இல்லூஷனுக்குள்ளே நாம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. நான் இப்போ சுய இன்பம் செய்யாமல் நோஃபேப் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ நான் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ விஷயங்கள் என் கண்ணுக்கு அப்பட்டமாக தெரியுது. நானும் உங்களை மாதிரி அந்த ஒரு அடிக்ஷனில் இருந்த காலகட்டத்தில், உங்களை விட நான் மோசமாக இருந்த காலகட்டத்தில் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. என் கண்ணுக்கு வெறும் அந்த ஒரு அற்ப சுகம் தான் தெரிஞ்சுது. அந்த அற்ப சுகம் இந்த ஒரு அலைபேசி மூலிமா, இந்த ஒரு ஸ்மார்ட் மொபைல்னால எனக்கு தெரிஞ்சதே தவிர, இப்போது நான் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்ததுனால என்னுடைய பார்வை எல்லாமே எனக்கு மாற ஆரம்பித்து ரியாலிட்டிக்குள்ளே, இந்த ஒரு ரா வேர்ல்டுக்குள்ளே என்னால் வாழ முடியுது. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு தென்படுற நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கவலைகளை தான் என்னுடைய மனம் வருந்தி இப்போ நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுடைய வயசு 18 இருக்கலாம், 19 இருக்கலாம், 20 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், 35, 30 எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ வயசு போயிடுச்சே, நான் இப்படி அழிஞ்சு வீணாக போயிட்டேனே அப்படிலாம் நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு 6.5 நிமிஷம் 6.45 நிமிஷம் நான் இப்போ பேசியிருக்கேன் அப்படின்னா, இது நீங்கள் கேட்டிருக்கீங்க, இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முன்னேற போகிறீங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காணொலியை இப்போ நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நண்பா, எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். நம்மளை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு இந்த அலைபேசியை எதுக்கு நம்ம வாங்கணுமோ அதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு ஒண்ணுமுத்த செயலை திரும்ப செஞ்சுக்கிட்டு, ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் காசையும் உங்கள் நேரத்தையும் உங்களோட மனமையும் உங்கள் பொண்ணான இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வீண் ஆக்கிடாதீங்க. வீண் ஆக்கிட்டு இருந்தாலும் உடனே அதை நிப்பாட்டிட்டு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், நோஃபேப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் நோஃபேப் சேலஞ்ச் as soon as possible if you are not in that. ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் ஒரு கிஞ்சி கேட்குறேன், இதை விட்டுட்டு வெளியே வாங்க. இதை விட பயங்கரமான ஒரு ரியல் வேர்ல்டு இப்போது இருக்குதுங்க. அதுதாங்க அதில் வாழ்கிற சுகம் எங்கேயுமே கிடைக்காது. மைண்டில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. யாருமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட்டு பண்ணவும் முடியாது. ரொம்ப 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 தெளிவாக கூர்மையாக ஷார்ப்பாக இப்போ நான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் நோஃபேப் சேலஞ்ச். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.